மீண்டும் மீண்டும் என அடுத்தடுத்து தொடர்ச்சியாக சரித்திரம் படைத்து வரும் சூரியவன்சி. வரலாறு பார்த்திடாத மற்றொரு இன்னிங்ஸ். இது எப்படி சாத்தியம்? கிரிக்கெட் வல்லுநர்கள் அதிர்ச்சி. அதாவது இங்கிலாந்து நாட்டில் வைத்து தற்போது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி விளையாடி வருகிறது. அதேபோல அதே இங்கிலாந்து நாட்டில் வைத்து இங்கிலாந்து அண்டர்-19 அணிக்கு எதிராக இந்திய அண்டர்-19 அணி 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இந்த 2 அணிகளும் 5 ஒருநாள் போட்டிகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து 2 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாட உள்ளது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் இந்த இரு அணிகளுக்கும் 3 ஒருநாள் போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது. இதில் முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி 2வது போட்டியில் தோல்வியை தழுவியது. அதனைத் தொடர்ந்து 3வது ஒருநாள் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது. அதற்கு காரணம் இந்த தொடரில் கலந்து கொண்ட சூரியவன்சி தாங்க. இந்த 14 வயது சின்ன பையன் மொத்த உலகத்துக்கும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறார். அதுவும் நடந்து முடிந்த IPL தொடரில் வரலாறு பார்த்திடாத அளவுக்கு, அதாவது எந்த ஒரு இந்திய வீரரும் செய்யாத சாதனையாகவே அதிவேக சதத்தை அடித்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஜாம்பவான்களையும் மிரள வைத்திருந்தார் இந்த 14 வயது சிறுவன் சூரியவன்சி. மேலும் ஒரு போட்டியில் மட்டும் சிறப்பாக விளையாடாமல் IPL தொடரில் நிறைய போட்டிகளில் சிறப்பாக விளையாடியிருந்தார். இதனால்தான் இவர் மீதான கவனம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை தாண்டி உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலும் கவனம் பெற்றுள்ளது. அதன் காரணமாகவே இந்த இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்று வரும் அண்டர்-19 தொடரில் சூரியவன்சி தேர்வு செய்யப்பட்டார். அப்படியாக தேர்வு செய்யப்பட்டு இந்த தொடரில் களமிறங்கிய இவர் முதல் ஒருநாள் போட்டியில் பல சிக்சர்களை விளாசி அதிரடியின் கடவுளாகவே மாறினார். இவரின் அதிரடியால் தான் இந்திய அணி முதல் ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றது. அதன் பிறகு 2வது ஒருநாள் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணி நேற்றைய தினம் 3வது ஒருநாள் போட்டியில் களமிறங்கியது. அப்படி களமிறங்கிய இந்திய அணியில் நேற்றைய போட்டியிலும் சூரியவன்சி அசுரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார். அதுவும் யார் வேண்டுமானாலும் அதிரடியாக விளையாடலாம். ஆனால் போட்டியின் சூழ்நிலை என்பது கடினமாக இருக்கும்போது அப்போது அதிரடியாகவும் சிறப்பாகவும் விளையாடுவதுதான் சிறந்த பேட்ஸ்மேனுக்கு அழகு. அந்த வகையில் நேற்று நடைபெற்ற இந்த 3வது ஒருநாள் போட்டி மழை காரணமாக 40 ஓவர்களாக குறைக்கப்பட்டு தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 40 ஓவர்களுக்கே 268 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இந்த இலக்கு என்பது ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் மிகவும் கடினமான இலக்கு. அதுவும் 40 ஓவர்களில் எடுப்பது என்பது இன்னும் கடினம். அப்படி இருக்கும்போது இந்த கடினமான சூழ்நிலையில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சூரியவன்சி வெறும் 31 பந்துகளில் 9 சிக்சர்கள் 6 பவுண்டரிகளுடன் 86 ரன்களை குவித்துவிட்டார். அதாவது இந்த போட்டியில் இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மட்டுமே 277. இதுதான் இப்போது பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. மேலும் இந்த ஒரு அசுரத்தனமான அதிரடி என்பது இந்திய அணிக்கு இந்த போட்டியை மிகவும் எளிதாக மாற்றி கொடுத்தது. இதன் காரணமாக வெறும் 34 ஓவர்களிலேயே இந்த போட்டியில் இந்திய அணி சுலபமாகவே வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் சூரியவன்சியின் இத்தகைய வெறித்தனமான அதிரடிதாங்க. அதுவும் IPL தொடரிலிருந்து ஒவ்வொரு போட்டியிலும் இப்போது வரை தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடி வரும் இவரின் அதிரடியை கண்டு பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஏதாவது 1-2 மேட்சில் அதிரடியாக விளையாடி அதன் பிறகு அந்த பேட்ஸ்மேன் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவார். ஆனால் சூரியவன்சியை பொறுத்தவரையில் இவர் களமிறங்கும் ஒவ்வொரு போட்டிகளிலும் இவருடைய அடையாளத்தை அழுத்தமாக பதித்து கொண்டே வருகிறார். அது மட்டுமில்லாமல் சூரியவன்சியின் இத்தகைய தொடர்ச்சியான அதிரடியால் இங்கிலாந்து நாட்டில் நடைபெறும் இந்திய சீனியர் அணி பங்கு பெறும் டெஸ்ட் போட்டியை விட இந்த அண்டர்-19 போட்டியை காணதான் ரசிகர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டியுள்ளனர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சூரியவன்சியின் இந்த மற்றொரு அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.